வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு காத்திருக்கும் நெற்பயிர்கள் உட்பட சுமார் 1,00,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் கடும் துயரத்தில் உள்ளனர். மேலும் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் 20 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த நிலையில் மூட்டையில் இருந்த நெற்பயிர்கள் முளைத்துவிட்டன. விவசாயிகள் நாள் கணக்கில் உழுது அறுவடை செய்த நெல் மூட்டைகள் பொறுப்பற்ற திமுக அரசாங்கத்தால் வீணான நெல் மூட்டைகளை பார்த்து கலங்கி நின்ற நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இரவோடு இரவாக களத்திற்கு சென்று விவசாயிகளை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு உடனடி இழப்பீடு வழங்குமாறு ஆளும் திறனற்ற விடியா திமுக அரசை வலியுறுத்தினார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த தலைவர் என்பதால் ஆளும் திமுக அரசை போல வெறும் விளம்பரத்திற்காகவோ போட்டோ ஷூட்டுக்காகவோ மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகம் நடத்தாமல் விவசாயிகளின் வலியை உணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களோடு ஒருவனாக விவசாயிகளின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார். ஆனால் ஆளும் திமுக அரசோ சென்னையோடு நின்று கொண்டு வெற்று ஆலோசனைகளை வழங்கி விவசாயிகளின் பிரச்சினைகளை புறக்கணிக்கிறது. தமிழகத்தில் நெல் கொள்முதல் தாமதம், உரம் பற்றாக்குறை, கடன் வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை நீரில் அழிந்து வருகிறது. திமுக பெருமையாக சொல்லிக் கொள்ளும் திராவிட மாடல் இன்று வடகிழக்கு மழை விஷயத்தில் விவசாயிகளிடையே மண்ணை கவ்வியுள்ளது. இப்படி விவசாயிகளை கண்டு கொள்ளாமல் அவர்களின் துயரங்களில் எப்போதும் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் கருணாநிதி ஆட்சியை தொடர்ந்து வரும் ஸ்டாலினின் ஆட்சிக்கு 2026 தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மழையில் மூழ்கிய ஒவ்வொரு நெல் மணிகளும் திமுகவின் ஆட்சியை கவிழ்க்கும் வாக்குகளாய் மாறும்.